அது அவசர கல்யாணம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பையன் அவங்க அப்பாவை தொந்தரவு பண்ண வேண்டாமே அப்படின்னு எல்லா வேலையுமே அவனே செஞ்சுட்டு இருந்திருக்கான். இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் இருக்கு, ஒரு 60 பேர் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ண மாதிரி சொல்லி நீங்க கூப்பிட்டுருங்கப்பா அப்படின்னு இருக்காரு. சரிப்பா அப்படின்னு அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணிருக்காரு. 2 நாள்ல கல்யாணம். கல்யாணத்தன்னைக்கு அந்த பையன் வேகமா ஓடி வந்து அப்பா கிட்ட கேட்டிருக்காரு, அப்பா உங்களை நான் 60 பேருக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், வெறும் 5 பேர் தான் வந்திருக்காங்க, ஏன்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இல்லப்பா நான் 60 பேருக்கும் ஃபோன் பண்ணேன், ஆனா என்ன சொன்னேன் அப்படின்னா என் பையன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கான், அவனுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னேன். அதுல ஒரு சில பேர் போனை போய் கட் பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் அதை அலட்சியமா எடுத்துட்டாங்க, இந்த 5 பேர் மட்டும் தான் உனக்கு உதவுறதுக்காக வந்திருக்காங்க, உண்மையிலேயே இந்த 5 நண்பர்கள் மட்டும் தான் உனக்கு உண்மையான நண்பர்கள், மற்ற நண்பர்கள் எல்லாருமே வெறும் நட்பு அப்படிங்கிற பேர்ல மட்டும் தான் உங்ககிட்ட பழகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனுக்கு ஓரளவுக்கு விவரம் புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா நண்பர்களும் வந்து நிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு சில நண்பர்கள் கண்டிப்பா நமக்காக வந்து நிற்பாங்க. அந்த நண்பர்களை அலட்சியப்படுத்தியோ இல்ல அவங்க கிட்ட கோவப்பட்டோ அவங்கள உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். அதெல்லாம் சரி, அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பையனுக்கு தானே சொன்னாப்ல. ஆமா, மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னாலே அது திருமணம் தான் உங்களுக்கு தெரியாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் போ